வணக்கம் நண்பர்களே, மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம நிறுவனத்தில் இப்போதைக்கு என்ன நிலவரம் நடக்குது, அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் நேற்று எதிர்பார்த்த ஒரு விஷயம், எம்டி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கிடைக்கல. இஓடபிள்யூ இன்னும் விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கோர்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமீன் கொடுக்கல. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா எந்த ஒரு கேஸாக இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போனால் வெளியில் வந்தோம்னு இருக்க முடியாது. அது நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம எம்டி அவர்கள் உள்ளே போகும்போதே நம்ம வீடியோ போட்டுட்டோம். இதுக்குமே நம்ம உறுப்பினர்கள்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம உள்ள நிலவரத்தை என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம சும்மா இப்போ கோர்ட்டில் ஒரு வாய்க்கா தகராறு அப்படின்னு சொல்லிட்டு போனாலே 6 மாதம் 1 வருஷம் இழுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எம்டி அவர்கள் வேணும்னா ஜாமீனில் வரலாம். விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வரலாம். அப்படியே வெளியில் வந்தாலும் நேற்று நம்ம சொன்னது மாதிரி தான், மாற்றங்கள் பிளானில் நிறைய மாற்றங்களோட தான் அடுத்து கம்பெனி ரன் ஆகும். அதே மாதிரி நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்ததில் ஒரு சில கமெண்ட் படித்தேன். அதில் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த 5 மாதம் பெண்டிங் அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 மாதம் பெண்டிங் அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம நண்பர்கள்லாம் நிறையா கோவப்பட்டாங்க. ஓகே, அது கோவப்படுறது அவங்களோட விருப்பம். ஆனால் உள்ள நிலவரம் தான் அப்படின்றது நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம நண்பர்கள் 33 மாதம் நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நமக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பெண்டிங் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு எல்லா அமௌண்ட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம முட்டாள்தனமாக இருக்கிறது அது நம்மளே ஏமாற்றிக்கிறது மாதிரி தான். ஏன்னா அது முன்னாடி கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்துச்சு, இன்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த 5 மாதமே எந்த ஒரு பர்ச்சேஸும் கிடையாது, எந்த ஒரு இன்கமும் கிடையாது. ஸ்டோர்லேயுமே இப்போ நம்ம உறுப்பினர்கிட்டே நான் கேட்குறேன், முன்னே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண அளவுக்கு இப்போ யாரும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ நானே மாதம் 3 ரூபா 4 ரூபாய்க்கு பக்கமாக வாங்கிட்டு இருப்பேன். இப்போ நானே 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்குறதே பெரிய விஷயமாக தான் போய் வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எல்லா அமௌண்ட்டும் எனக்கு கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னோட முட்டாள்தனம் தான். கண்டிப்பாக அவ்வளோ அமௌண்ட்டு நிறுவனத்தினால் கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த புதுசாக ஜாயின் பண்ணாங்க இல்லையா லாஸ்ட்டில், அவங்களுக்கு வேணால் ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நிறுவனம் எப்படி முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான். இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிளான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நிறுவனம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போனால் மட்டுமே தான், அதுவும் அப்போதைக்குள்ள அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு இந்த 5 மந்த்ஸ் 6 மந்த் இன்னும் எவ்வளோ நாள் லேட் ஆகுதோ தெரியல, அதுக்குள்ளே அமௌண்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த புதுசாக ஜாயின் பண்ணவங்க வேணால் எதிர்பார்க்கலாம், மற்றவங்க யாரும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான நிலவரம். எவ்வளோ தூரம் கேஸ் தள்ளி போகுதோ அவ்வளோ தூரம் கம்பெனிக்கு சிக்கல்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கேஸை முடிச்சுட்டு மறுபடியும் ரீலான்ச் பண்ணாங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு கம்பெனியை மீட்டெடுத்து வர முடியும். அது வரைக்கும் நம்ம பேமெண்ட் எதிர்பார்க்குறது சாத்தியமில்லை. ஒருவேளை எம்டி அவர்கள் ஜாமீனில் வெளியில் புதிய நபர்களுக்கு மட்டும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாருன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல முதலுரிமை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுத்துருந்துருக்கணும். அதை தவற விட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்கலாமா இல்லை வெயிட் பண்ணுவோமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இஓடபிள்யூ சொல்லியிருக்கிறது 9 லட்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸோட கவுண்டிங் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் டோட்டல் கவுண்டிங் பார்க்கும்போதில் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.